வாழ்க்கையில எந்த ஒரு லட்சியமுமே இல்லாம குடும்பத்தால கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் அவனோட சாதாரண வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா அவனுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்படுது. ஆனா அந்த விபத்துல அவனுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய சக்தியும் கிடைக்குது. அது என்ன சக்தி அப்படின்னா, அவன் மனசுல நினைச்சா அந்த பொருட்கள் அப்படியே நகரும், அப்படியே அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சக்தி அவனுக்கு கிடைக்குது. அது என்ன சக்தி, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இவனுக்கு கொஞ்சம் கூட புரியல. அதே நேரத்துல உழைப்பால உருவான ஒரு சின்ன கடையை பார்க்கறான். அந்த கடையை தான் எப்படியாவது அடைஞ்சாகணும்னு சொல்லி ஒரு பணக்கார கும்பல் அந்த பொண்ணை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவர் அவரோட சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்காகவும் தான் இழந்த குடும்பத்தை இந்த பொண்ணு மூலியமா பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பயங்கரமா கஷ்டப்படுறாரு. அதே சமயம் எதிரிகிட்ட பயங்கரமா போராடி அவர் அந்த பொண்ணையும் அந்த கடையையும் காப்பாத்திடுறாரு. இதனால அவருக்கு ஒரு குடும்பமும் கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல அந்த கடையையும் அவர் காப்பாத்திட்டாரு. அந்த கடையை நம்பி இருக்கக்கூடிய பல மக்களையும் அவர் காப்பாத்திட்டாரு.